என்ன மாதிரியான மெசேஜஸ் கலெக்டிவ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன மாதிரியான மெசேஜஸ் கலெக்டிவ்காக இருக்குது? கலெக்டிவ் மெசேஜஸ் ரீடிங் எப்பவுமே சொல்கிறது தான். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா ரீடிங் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. எப்பவுமே சொல்கிறது தான். புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். புதுசாக வந்த மெம்பர்ஸ்க்காக சொல்கிறேன். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங் எடுத்துக்காதீங்க. எப்போவுமே ரீடிங் ரெசனேட் ஆகும்ன்றது கிடையாது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ரீடிங்கில் வரலாம், இல்லை ஆல்ரெடி பண்ண ரீடிங்ஸில் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோஸ் செக் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் 3 வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட 0003 வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இங்கேயும் 3ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக வந்திருக்கு. 10 and 3 கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளாக்கேஜ், ஏதோ ஒரு சீக்ரெட்டாக ஏதோ சில விஷயங்கள் போகிற மாதிரி இருக்குது. சில பேர் ஏதோ வேறு ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி போகிறதுக்கு எதுனா விசா அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ சில பேர் யாரோ பண்ணியிருக்கீங்க. மேபி அதுக்கான இன்டர்வியூ உங்களுக்கு சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் சீக்ரெட்லி ஏதோ ஹிடன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு, சீக்ரெட் இருக்கு. சுத்தமாக காற்று கிடையாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். கதவு, விண்டோஸ் எல்லாமே. டவர் ஃபேன் வச்சேன்னா சில பேருக்கு சவுண்ட் கேட்கலன்றீங்க, அதனால் ஃபேனும் கிடையாது, டவர் ஃபேனும் கிடையாது. 3 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 3ன்றது கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஆரக்கிள்ன்றது யாருக்காவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா? ஆரக்கிள்ன்றது ஆரக்கிள் ORACLE ஆரக்கிள். சில பேர் யாராவது வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் ஆரக்கிள் அந்த டிவினேஷன் கற்றுக்குறீங்க மாதிரி இருக்கு. ஓகே, இங்கே என்ன மாதிரியான விஷயம் இங்கே காட்டுறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு நியூ லைஃப், நியூ சேஞ்சஸ், நியூ ஏதோ ஒரு புது விஷயம், லைஃப் சேஞ்சிங்கான விஷயம், ஏதோ ஒரு விஷயம், இல்லை ஏதோ ஒரு கொலாபரேஷன், ஃபேமிலி விஷயமா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் லைஃப் விஷயமா, உங்களுடைய ஒர்க் விஷயமா, ஏதோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயமான அந்த விஷயத்துக்காக, ஆனால் புதுசாக ஏதோ ஒரு விஷயம், செலிப்ரேஷன், ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து மேபி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல யாருன்னா ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கலாம், இல்லை யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மேபி யாருன்னா பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் முன்னாடி வந்துட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, உங்களுக்காக நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயங்களுக்காக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க இருந்தாலும், அவங்களுக்குள்ள பல ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள், பல ஏதோ சில விஷயங்கள், அவங்களுக்குள்ள குறைபாடுகள் இருந்தாலும் உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குது.
ஏதோ ஒரு கொலாபரேஷன், ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்காக அவங்க வந்துட்டு சேர் அப் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள் கூட இருந்து அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் சீக்ரெட் இருக்குது. யாருன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் யார் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, யார்கிட்ட உங்கள் நல்ல விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க என்னன்றதை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல். சில பேர் பண விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு நியூ சேஞ்ச், நியூ விஷயம், நியூ ஆனால் ஏதோ ஒரு விஷயம். இது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கு. அது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ஹிந்தியில் தெரியும், அது தமிழில் வந்துட்டு நெய் வந்துட்டு நம்ம நேராக ஃபிங்கரில் இப்படி எடுத்தோம்னா வராது, கொஞ்சம் ஃபிங்கர் இப்படி பண்ணிட்டு எடுக்கும்போது நெய் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும், அந்த சொல்லுவாங்க, அது பழமொழி மாதிரி ஹிந்தியில். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் உங்ககிட்ட எது கேட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களால முடியல. அதனால் உங்கள் போக்கிலே போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலயமா அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு சீக்ரெட்லி அவங்க வந்துட்டு ஸ்டாக் டவுன் பண்ணணுன்ற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் காசிப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த், கான்ஃபிடென்ட்டோட தான் இருக்கிறீங்க. என்ன விஷயம் நடந்தாலும் உங்ககிட்டேருந்து அவங்களால ஏதோ ஒரு விஷயம் வாங்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல, வாங்க முடியல, அந்த மாதிரி. ஒரு மறைச்சு தான் பண்ணுறாங்க, எல்லா விஷயம் மறைச்சு தான் பண்ணுறாங்க. உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்க மைண்ட், அவங்க மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை மறைச்சி உங்கள் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் கூட அந்த சந்தோஷத்தை அவங்க இது பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு கண்டிப்பாக. இது நாமம்ன்ற மாதிரி காட்டுறாங்க விஷனில். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் யாருக்காவது நாமம், சிங்கிள். நீங்கள் அவங்களுக்கு நாமம் போட போகிறீங்களா, இல்லை அவங்க உங்களுக்கு போட போகிறாங்க? உங்களுக்கு போட முடியாது. மேபி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களான்னு தெரியல, நாமம் போட்டு அனுப்ப போகிறீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக த்ரோட் சாக்ரா, கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்தை அவங்க வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பாக அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க. உங்ககிட்டேருந்து எந்த ஒரு சின்ன விஷயமும் உங்ககிட்டேருந்து வாங்க முடியாது. அவங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணாலும், பைசிஸ், லீப்ரா, சாஜிடேரியஸ், லீப்ரா கண்டிப்பாக இருக்குது, பைசிஸ் கண்டிப்பாக இருக்குது, வீனஸ் சைன் இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக தான் நான் சொல்கிறேன், அதுக்காக இந்த சைன்ஸ் தான் சொல்லி கிடையாது, சரியா? விர்கோ இருக்குது, சவுத் நோட் கண்டிப்பாக பிளாக்கேஜஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பிளாக்கேஜ் பண்ணணும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு விஷயம் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. டாரஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த விஷயங்கள். உங்களுக்கு மேபி 5 days 5 weeks ஏதோ ஒரு விஷயம், அதுக்குள்ள ஏதோ சில விஷயம் நடக்கும். ஆனால் அதில் உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் கிளியர் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம், எதிர்பார்க்குற மீன்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சில விஷயங்கள் பண்ணுறாங்க, இவங்களை பற்றின ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அது ரிவீல் ஆகும் உங்களுக்கு.
யார் பண்ணுறாங்க என்னன்றது உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஒரு உங்களுடைய ஆன்செஸ்டர், ஆன்செஸ்டர்னால் ரொம்ப 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 ஓல்டு, ஒரு உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இருக்கிற ஒரு ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள தாண்டி தான் உங்களை தொடணுன்ற மாதிரி. இந்த ஆன்செஸ்டர் உங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மா அப்பா கூட தெரிஞ்சிருக்காங்க. இந்த ஆன்செஸ்டர்ஸ் அவ்வளோ ஒரு ரொம்ப த்ரீ ஆஃப் கப்ஸ். 3ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு. நான் சொன்னேன்ல, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டீமாகவே சேர்ந்துருக்குறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல விதத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சீக்ரெட் நேராக கேட்டால் கிடைக்காது பதில். கூடவே இருந்து எதனா ஒரு விதத்தில் உங்ககிட்ட இருந்து அந்த விஷயங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதில் சக்ஸஸ் ஆவாங்கன்றதுல அவங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடையும் இருக்காங்க. உங்களுடைய உலகம் நீங்கள் உருவாக்குற அந்த ஒரு நியூ வேர்ல்டு அதை வந்துட்டு தலைகீழ மாற்றணுன்றதுல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற விதம் கரெக்ட் அப்படின்றதுல. ஆனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ற மாதிரி, எவ்வளோ தூரம் போகிற என்ன பண்ணுற பண்ணுன்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு நியூ மெம்பர் வந்திருக்கிறாங்க கார்ட்ஸில். உங்களுக்காக ஆன்சர் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். டெம்பரன்ஸ் கண்டிப்பாக ஏதோ அது சொல்லுவாங்கள்ல, விதவிதமாக ட்ரை பண்ணுறாங்க, விதவிதமாக சமையல் ட்ரை பண்ணுற மாதிரி விதவிதமாக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. விருகோன்றது கண்டிப்பாக இருக்குது. ஸ்கார்பியோ விருகோ என்னென்னமோ ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வாங்கணும். சில பேர் வந்துட்டு உங்களுக்கு எதனா வந்துட்டு உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களோ ஏதாவது இந்த ஒரு 5 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அவங்க மூலயமா சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டோ ஏதோ சில விஷயங்கள் லிக்விட் ஐட்டம் எனக்கு கண்ணில் காட்டுறாங்க, ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லா விஷயத்துலையுமே. யாரும் மற்றவங்க எடுத்துகிட்டு வர அந்த ஃபுட் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுட்டில், ஏதோ சம்திங் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேருக்கு. இது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு. சரியா? சில பேருக்கு வந்துட்டு ஃபேரி மேஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது யாருக்கும். எல்லாருக்கும் கிடையாதுமா, சில பேருக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே அது இருக்குன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறதெல்லாம். சரியா? ஸ்பெல் ஒர்க் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகணும். நான் இது இங்கே வைக்கிறேன். நான் ஒரு நியூ மெம்பர் சொன்னேன் இல்லையா, நம்ம சோல் ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பர் இந்த கிஃப்ட் அனுப்பிச்சாங்க எனக்கு. நான் நேற்று தான் வீடியோவில் சொன்னேன், எனக்கு டேரோ கார்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நைட்டே எனக்கு மெசேஜ் பண்ணி நைட்டே ஆர்டர் பண்ணி எனக்கு மதியம் கிடைக்கிற மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்ம இதில் இந்த மெசேஜஸ் பார்க்கலாம். நான் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சண்முகப்பிரியா அவங்க பேர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருக்கு. கார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. சி நல்லா இருக்கு கார்ட்ஸ்.
ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். கார்ட்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீடிங்ஸில் பண்ணுற பிளெஸ்ஸிங்ஸ், என்னோட சேனலில் வர பிளெஸ்ஸிங்ஸ், எனக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எல்லாரும் சண்முக பிரியாவுக்கும் போய் சேரும். ஃபோர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க. அதில் அவங்க வெற்றியும் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதில் சக்ஸஸும் ஆவாங்கன்றது நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக அவங்க அந்த ஏதோ ஒரு ஸ்பெல் ஒர்க், ஏதோ சில விஷயங்கள் சில பேருக்கு பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு அவங்க ஒர்க் அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி உங்களை நோட் பண்ணுறாங்க. கவனிக்க மாதிரி இருக்காங்க, கவனிக்காத மாதிரி இருக்காங்க. ஆனால் உங்களை எல்லாம் கவனிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன புக் படிக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி நாலேஜ் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்மெல் பண்ணுறாங்க, ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விஷயமும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத நடுவில் இருக்கிறாங்க. நடுவில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற அதை ஸ்மெல் பண்ணி எல்லா விஷயங்களும் கேதர் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் நீங்கள் சீரியஸாக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ஆனால் அவங்க அந்த எல்லா விஷயமும் அவங்க கண்டுக்காத மாதிரி உங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒர்க் டைம் ஆனால் ஏதோ சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்காவது ப்ரொபோசல்ஸ் வர மாதிரி இருக்குது. ஒர்க் ப்ரொபோசலாக இருக்கும், ரிலேஷன்ஷிப், சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொபோசல் வர மாதிரி இருக்குது. யாருக்கும் ப்ரொபோசல்ஸ் வர மாதிரி இருக்குது. நைட் ஆஃப் விஸ்டம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க், நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க், எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான ஒரு கூலி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டவர் கார்ட். கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் நீங்கள் பண்ணணுன்றதுல நீங்கள் மும்முரமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதே சமயத்தும் இந்த மாதிரியான சில பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ற சீக்ரெட்ஸ், என்ன விஷயம் இப்போ இங்கே படிக்கிறீங்க, நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்கன்றதில் அதிகமாக இது பண்ணுறாங்க. சில பேர் ஸ்பெல் ஒர்க் பண்ணி அது பண்ணி உங்ககிட்டேருந்து வாங்கிறதுக்காகவும் வார்த்தைகள், இல்லை நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து திரும்ப டவுன் ஆகுன்றதுக்காகவும் பண்ணுறாங்க. ஆனால் எது விஷயமும் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க, உங்களை கண்டிப்பாக டவுன் பண்ணுவாங்கன்னு. சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களோட ஆன்செஸ்டர் இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ராமாலாம் இவங்க பண்ணுறதுலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின்மெண்ட். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்துலையும் யாரும் உங்களை தோக்க முடியாது. ஓகே, இதான் இன்றைக்கான ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரீடிங்கில் பார்க்குறேன். Okay, take care. God bless.